வெல்கம் டு சட்டுன்னு ஒரு சமையல். இன்றைக்கி சட்டுன்னு ஒரு சமையலில் சத்தான கேரட் கீர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கேரட்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்ம கண்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது. ஆரம்பத்திலே புற்றுநோய் வருவதை தடுக்கக்கூடிய சக்தி கேரட்டுக்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம முகத்தை பளபளப்பாக வைக்கிறதுக்கும் கேரட் உதவி செய்கிறது. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். கீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கேரட் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நான் நாட்டு மாட்டுப்பால் 200 ml எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பால் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களோட விருப்பம் தான். அடுத்தது இதுக்கு 150 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அடுத்தது முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அடுத்தது தேவைக்கேற்ப உப்பு, தண்ணீர். வாங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கேரட்டை நல்லா வாஷ் பண்ணி தோலெல்லாம் சீவி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம நல்லா கேரட்டை நல்லா சீவி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது இதை நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றி இந்த கேரட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி மண்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கேரட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கேரட்டை ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் நல்லா கேரட் வெந்தோன்னே அதுக்கப்புறம் நம்ம கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அடித்து அதுக்கப்புறம் கீர் செஞ்சுக்கலாம். இந்த கேரட் எல்லாத்தையும் வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இதில் பால் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கேரட்டை எடுத்துட்டோம். இந்த கேரட்டை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஏற்கனவே 1 கப்பு தண்ணி, ஏற்கனவே கேரட் வேக வச்ச தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை வேஸ்டாக்க வேணாம். அந்த தண்ணியோட நம்ம ஏற்கனவே வச்சுருக்க பால், 1 கப்பு பால் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாலுக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே கேரட் வேக வச்ச தண்ணி 1 கப்பு இருந்துச்சு. இப்போது எக்ஸ்ட்ரா 1 கப்பு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போது மொத்தம் 3 கப்பு பால், தண்ணி 2 கப்பு, பால் 1 கப், மொத்தம் 3 கப் இருக்குது. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கேரட்டை நல்லா மிக்சியில் அடித்து இதோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். பால் நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கேரட் பேஸ்ட்டை இதில் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது இப்போ நம்ம வச்சுருக்கிற சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஏற்கனவே வச்சுருக்க முந்திரி பருப்பை 1 2 மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சிட வேணாம், 1 2 பொடிச்சு எடுத்துக்கிட்டால் போதும். எப்படி பொடிச்சு எடுத்துகிட்டு எப்படி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம முந்திரி பருப்பை 1 2 பொடிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு நெய்யை விட்டு இதை வறுத்து இதில் ஆட் பண்ணி இறக்கிடலாம். இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். நெய் சூடானோன்னே நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பை போட்டு லைட்டாக எண்ணெயில் வறுத்தெடுத்து இப்போது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். இந்த நெய் சூடானோன்னே நம்ம முந்திரி பருப்பு பொடிச்சு வச்சுருக்க முந்திரி பருப்பை இதில் போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னிறம் ஆச்சு. இதை நம்ம கேரட் கீர் செஞ்சுருக்கிறதுல இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் நம்ம உப்பு வச்சுருக்கோம். அந்த உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா கேரட் கீர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு டேஸ்டான கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சட்டுன்னு ஒரு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.